கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாம் வார்த்தைக்கு ஆயத்தமாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கர்த்தாவே, அடியாலை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சிலுவையிலே பூத்த மூன்றாவது பூ. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அது அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது வார்த்தை என்று சொல்லும்போது அன்புன்னு எல்லாருக்கும் தெரியும். தாய் தந்தையை கனப்படுத்தணும். பைபிளில் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் தாயும் தந்தையும் கனப்படுத்தணும், என்னெல்லாம் பண்ணணும்னு. ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்து தியானிக்க இருக்கிற வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் தன்னுடைய தாயாகிய மரியாளை ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிட்டாரு. நம்ம அம்மா நம்மளை பெற்று வளர்த்த தாயை ஸ்திரீயேன்னு ஒரு சாதாரண வார்த்தையை சொல்லி ஏன் கூப்பிட்டாரு, எதுக்கு யோவான் கிட்ட தன் தாயை ஒப்பு கொடுத்தார் அப்படின்ற காரியங்களை பார்க்குறோம். கடைசியில் அந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். முதலாவது, ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்திருக்கார். இதில் 30 வருடம் தாய்க்கு மகனாக இருந்து 3.5 வருடங்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா ஊழிய பாதையில் இருந்திருக்கார். இந்த 30 வருடமும் ஆண்டவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறி இருக்காரா அப்படின்னா கிடையாது. தன் தாய்க்கு நல்ல மகனாக இருந்திருக்கிறார். தச்சன் மகனாக பிறந்து தாய்க்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்திருக்காருன்னு பைபிளில் சொல்லியிருக்காங்க. அந்த 3.5 வருடம்தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்காரு, தன் தாயை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். அப்படி தானே போட்டிருக்காங்க. அந்த 3.5 வருடம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்மளோட பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக ஊழிய பாதையில் சென்று இருக்காங்க. ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடமையில் கரெக்டாக இருந்திருக்கார். இந்த சிலுவையில் ஆண்டவர் மரிக்கும் பொழுது இந்த 3 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, வானத்தை அண்ணாந்து பார்த்து முதல் வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை சொன்னார்? முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். அது எங்கே பார்த்து சொல்கிறாரு? வானத்தை பார்த்து சொல்கிறார். ரெண்டாவது வார்த்தை பேசும்போது யாரை பார்க்குறாரு? பக்கத்தில் இருக்கிற திருடங்களை பார்த்து சொல்கிறார். மூன்றாவது வார்த்தை யாரை பார்த்து பேசுகிறாரு? தன் தாயை பார்த்து பேசுகிறார். அப்போ எப்படின்னா, சிலுவை மரத்தில் இருக்கும்போது தாய் எங்கே இருக்காங்க? முன்னாடி கீழே இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது கீழ் நோக்கி பார்க்குறார். ஸோ முதல் வார்த்தையை பார்க்கும்போது மேலே நோக்கி பார்க்குறாரு. ரெண்டாவது வார்த்தை பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறாரு. மூணாவது வார்த்தையில் யாரை பார்க்குறாரு? கீழ் நோக்கி. ஸோ இந்த வார்த்தை 3 நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, முதலாவது நாம் தொடங்கும் எந்த காரியத்திலையும் நான் வணங்க வேண்டியது முதல் யாரை? பிதாவை. நம்மை உண்டாக்கின பிதாவை நாம் வணங்க வேண்டும். பிறகு நம்மோடு எப்போதும் இருக்கிறது யாரு? நம்ம கூடவே இருக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்போவுமே நம்ம பக்கத்தில் தானே இருக்காரு. ஸோ அவர் என்ன செய்யணும்? ரெண்டாவது வழிபட்டு, மூணாவது என்ன செய்யணும்? நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தாய் தாப்பனை என்ன செய்யணும்? பார்த்து அவங்கள்ட்ட அன்பு செலுத்தி அவங்க சொல்கிறத கேட்டு வழி நடந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்படலாம். கர்த்தருடைய பார்வையில் என்ன செய்யலாம்? நம்ம ஒழுங்காக நடக்கலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த 3 அறிகுறிகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதலாவது வானத்தை பார்த்து, இரண்டாவது தமக்கு அருகில் இருந்த திருடர்களை பார்த்து, மூன்றாவது தன் தாயாகிய மரியாளை பார்த்து. சரி, ஏன் மரியாளை ஸ்திரீயேன்னு கூப்பிட்டாரு? யோசிச்சிருக்கீங்களா? அதை ஏன் ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு? 1000 தான் இருந்தாலும் அம்மா இல்லையா? பெற்ற தாயை அம்மான்னு கூப்பிட்டுருக்கலாம் பாசமா. ஏன் ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு? அதாவது இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து மனிதனால் பிறக்கிறதுக்கு யார் காரணம்? காரணம் யார்? தாய். அப்போ அம்மாவை கனம் பண்ணணும்ல, ஏன் ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு? அதாவது 3 தடவை தான் பைபிளில் ஏசப்பா மரியாள்கிட்ட பேசினதான் சொல்லியிருக்காங்க. முதலாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்டிகை எப்போ ஏசப்பாவை காணோன்னு சொல்லி தேடுவாங்க. அப்போ முதலாவது சொல்லுவார், நீங்கள் ஏன் என்னை தேடுனீங்க அப்படின்னு. ரெண்டாவது டைம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, காணா ஒரு கல்யாணத்தில். அப்போ என்ன சொல்லுவார்? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்பார். மூணாவது பேசும்போது எங்கன்னா சிலுவையில் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்திரீயே இதோ உன் மகன் அப்படிங்கிறாங்க. ஸ்திரீ அப்படிங்கிறது அப்போ என்ன ஒரு நல்ல வார்த்தை இல்லையா? நல்ல வார்த்தை தான். ஆனால் தாயை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்கலாம். ஏன் ஸ்திரீன்னு சொன்னாங்கன்னா,
அதாவது பெண்கள், குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரைக்கும் எல்லா வயசினரையுமே நம்ம என்னென்னு தான் சொல்லுவாங்களாம், ஸ்திரீன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மட்டும்தான் மரியாள் பெற்றெடுத்தாங்களா? அப்படியா? கிடையாது, பல பிள்ளைகள் பெற்றிருக்காங்க. அது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55, 56, மார்க் 6, 3 இதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தச்சனாகிய யோசேப்பின் மகன் இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எத்தனை பேர் பிள்ளைங்க பிறக்கிறாங்க? 4 பிள்ளைங்களும் சகோதரிகள்னு சொல்கிறாங்க. சகோதரிகள் அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்டவங்க. ஸோ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 4 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. அப்போ 6 பேர் பிறக்கிறாங்க. அப்படின்னா கன்னியாக இருக்கும்போது பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் செப்பரேட். அதுக்கப்புறம் இந்த பிறந்த 6 பிள்ளைகள் தான் யார் யாருக்கு பிறந்தவங்க? யோசேப்புக்கும் மரியாளும். ஸோ அந்த தெய்வத்தன்மை யாரோட முடிஞ்சு போச்சு? இயேசு கிறிஸ்து பிறந்த போதே மரியாள் என்ன செஞ்சிட்டாங்க? புனிதவதியாகி இயேசுவை பிறப்பித்த உடனேயே அந்த புனிதத்தன்மை அவங்களோட என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அடுத்து மனிதனாக இருந்து தன் குடும்ப வாழ்க்கையில் இல்லறத்தில் ஈடுபட்டு 6 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துக்கு மரியாள் யாரு தான்? ஸ்திரீ. அப்போ இயேசு கிறிஸ்து ஸ்திரீன்னு கூப்பிட்டது கரெக்டாக தப்பா? அப்போது தன் தாயாய் இருந்தாலும் தன்னை பிறப்பிக்க ஒரு கருவியாய் இந்த பூலோகத்திற்கு தான் வர ஒரு காரணமாக இருந்த தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தாரா இல்லையா? செய்தார். எப்படி செஞ்சார்? யூதர்களின் வழக்கப்படி எப்படின்னா, பிள்ளைகள் 30 வயது ஆகும் வரை ஆன பிறகு தன் தாயையும் தாப்பனையும் கனம் பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சு, அடுத்த பிள்ளைக்கு 30 வயசு ஆகுற வரைக்கும் மூத்த பிள்ளை என்ன செய்வாங்களாம்? அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுவாங்களாம். அப்படி பார்க்க போனால் ஏசப்பாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிள்ளைகளோட வயது 30 தொடலை. அதாவது சிலுவையில் ஆண்டவரை அறையும் போது 30 வயதை தொடலை யாரையுமே. அதனால தான் யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு? சீஷனாகிய யோவான்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். சரியா? அடுத்து வேத வாக்கியங்கள் நிறைவேறுதல். என்ன வேத வாக்கியம் நிறைவேறுது? சிமியோன் மரியாள் கிட்ட சொல்லியிருப்பார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யாராவது ஒரு எடுத்து வாசியுங்கள். லூக்காம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். இங்கே பட்டயமாக இருக்கிறது யாரு? இங்கே ஆத்துமான்னு சொல்லப்படுறது யாருன்னா மரியாளை. தன் பிள்ளை, தன் பெற்று வளர்த்த பிள்ளை சிலுவையிலே அடித்து ரத்தம் சொட்ட தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த ஒரு சிலுவை காட்சியை காணும்போது அந்த தாயோட மனசு எப்படி இருக்கும்? சொல்ல முடியுமாத வார்த்தைகளால். அவ்வளோ ஒரு கொடூரம், ஒரு கொடூரமான அந்த இதயத்தை அந்த காட்சி எப்படி செய்யுமா? கத்தியை வச்சு கிழிக்கிற மாதிரி. அந்த வேத வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க? உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேத வார்த்தை அங்கே என்ன செஞ்சுருக்கு? நிறைவேறி இருக்கிறது. 2வது வேத வார்த்தை என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவர் வாசியுங்கள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த இடத்துல உன் வித்து அவள் வித்துன்னு 2 காரியம் இருக்குது. உன் வித்துனா யாரை சொல்லியிருப்பார்? இயேசு கிறிஸ்து. இது ஆதியாகமம் புஸ்தகத்தில் வர்றதுனால முதல்ல யார் வரா? நம்மளோட ஸ்திரீ ஏவாள். அப்போ உன் வித்து அப்படிங்கிறது யாருன்னா ஏவாள். ஏவாளின் குழந்தைகள். அவள் வித்து அப்படின்னா மரியாளின் வித்து ஆகிய இயேசு கிறிஸ்து. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அப்போ நம்ம எல்லாருமே யாரோட பிள்ளைங்கள் தான்? யாரோட பிள்ளைங்க? அவள் வித்து யாரு? ஏவாளின் பிள்ளைகள். நமக்கு மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஏவாளின் பிள்ளையாகிய மனுஷர்களாகிய அவர் மனுஷர்களால் தானே சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் என்ன செய்வாங்க? பகையை உண்டு பண்ணுவேங்கிற அந்த வேத வாக்கு இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கு? நிறைவேறி இருக்கு. அடுத்து யோவானை எதுக்காக சூஸ் பண்ணார் ஆண்டவர் அப்படின்னு பார்த்தா, கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீஷர்கள் மொத்தம் இருந்தாங்க? 12 சீஷர்கள். 12 சீஷரில் 3 பேர் மட்டும்தான் எங்கே வந்திருப்பாங்க? கடைசி ஆண்டவரோடு வந்தது 3 பேர். யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இதில் பேதுரு என்ன செய்வார்? பேதுரு என்ன செஞ்சிருவாருன்னா காட்டி கொடுத்துட்டு போயிடுவார், மறுதளிச்சிருவார். ஓகே. யாக்கோபு என்ன செய்வார்? ஆசாரியன் கூப்பிட்டு கேட்கும்போது என்ன செய்வார்? நான் இல்லைன்ட்டு ஆசாரியன்ட்டு எஸ்கேப் ஆகிறார். கடைசி யார் தான் இருப்பார்? யோவான் தான் இருப்பார். யோவான் என்ன செய்வார்னா ஆண்டவரோட அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்? பாதி தூரம் ஆண்டவருக்காக நடப்பார்.
அந்த சிலுவை காட்சியிலையும் ஆண்டவரோட அருகாமையில் நின்றுக்கிறது யார் தான்? யோவான் தான். ஸோ கடைசி முடிவு பரியந்தம் யார் கூட நம்ம இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உணர்த்துறதுக்காக தான் முடிவு பரியந்தம் என் கூட இருப்பவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போது இந்த 3வது வார்த்தையிலேருந்து தேவன் எனக்கு என்ன உணர்த்துறாருன்னா, மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த சிலுவை காட்சியை கண்டும் அவ்வளவு பொறுமையாக வாய்விட்டு அழக்கூட முடியாமல் சிலுவையின் கீழே அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொறுமை நமக்கு எப்போ வேணும்? நம்ம வாழ்க்கையில் வேணும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், கவலைப்படுற சூழ்நிலையாக இருந்தாலும், சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை, எல்லாத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். 2வது, ஆண்டவர் யோவான்கிட்ட என்ன சொல்கிறாரு? இதோ உன் தாயின்னு சொன்னோன்னா வேறு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லலை. உடனே என்ன செய்வார்? யோவான் தாயை ஏற்றுக்கிறார். அதே போல் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு அசட்டையும் பண்ணாமல் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அப்படி என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். அப்படி காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் கூட மரண பரியந்தமும் நம்ம நிலைத்திருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று இந்த 3ஆம் வார்த்தை நமக்கு கூறுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.